ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல வாணல்ல வந்து மிளகு சீரகத்தையும் தனியாக எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இதோட வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ வாணல்ல எண்ணெய் விட்டு ஒரு 10 வெந்தயம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். அப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, வணக்கி வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி ஊற்றிக்கலாம். இது வணங்கினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியும் கூட சேர்த்து மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் எடுத்து போடணும். அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், நல்லா கொதி வரட்டும், ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க பாறை மீனை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னும் மல்லி கருவேப்பிலைன்னு சேர்க்கலை. ஒரு கொதி வரட்டும், இதுக்கப்புறம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன். அது ஒன்றும் மசாலாலாம் ஆட் பண்ணல, கடையில் வாங்கின மசாலா தான். மீன் கழுவி மசாலாவை இது பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன்.